எல்லாம் நமக்கு இருக்கலாம், எல்லாம் நமக்கு இருக்கலாம், திறமைகளும் படிப்புகளும் எல்லாம் இருக்கலாம். ஆனா எப்பொழுதுமே நம்ம யாரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரையே சார்ந்து. வேதத்துல ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்காக ஆசைப்பட்டு முதல்ல போனவங்க 2 பேர், காயின் ஆபேல். வேதம் சொல்லுகிறது, ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தைக்குள்ள போய் அதனுடைய தலையீற்றுகள் பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஆண்டவருக்காக பலி செலுத்தினாங்க. ஆனா காயின் அப்படி அல்ல. அவன் தான் விவசாயம் பண்றதுல ஒரு சிலதை எடுத்து, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம உழைக்கிறோம், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சார்னா ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனா மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா திரும்ப திரும்ப அவன் எதுல முயற்சி எடுக்கிறான் அப்படின்னா மாம்சத்துல தான் முயற்சி எடுக்கிறான். ஓ அப்படியா, அப்ப நீ தான் எனக்கு விரோதமானவனா, நீ தான் என்னுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கினவனா, நான் பாரு உன்னை நான் விட போறதில்லை அப்படின்னு அவனை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைக்க வேண்டும், திரும்ப 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 மாம்சத்திலேயே முயற்சி எடுக்க கூடாது. ஒரு காரியம் மாம்சத்துல முயற்சி எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில தோற்று போகுதா, எல்லாமே தோற்று போகக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இல்லை. நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நீங்க பிடிச்சிருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நீங்க கடந்து போறீங்க. ஆனா இவ்வளவு சோர்ஸ் இருந்தும், இத்தனை ஆள் பழக்கம் இருந்தும், திரும்ப திரும்ப மாம்சத்துல நீங்க எடுக்கிற முயற்சி தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க மாம்சத்துல முயற்சி எடுக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கல, விரும்பல. நம்ம நிறைய நேரங்களிலே இதுல தான் நம்ம ரொம்ப தவறு பண்றோம். ஒரு இடத்துல மாம்சத்துல முயற்சி எடுத்து அந்த இடத்துல தோற்று போகும்போது அடுத்து என்ன பண்றோம் தெரியுமா, திரும்பவும் மாம்சத்துல முயற்சி எடுக்கிறோம். சரி நெக்ஸ்ட் ஏதாவது பாத்துருவோமா, அடுத்து யாரையாவது பிடிக்கலாமா, இதை விட பெரிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணலாமா? இல்ல, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மாம்சத்திலே நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு தோற்று போகிறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே செய்யணும்னு நினைக்கிறாரு, கர்த்தரே முன்று யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, கர்த்தரே உங்களை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மாம்சத்திலே எடுக்கிற முயற்சிகள் தோற்று போகும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன மனப்பக்குவம் வரணும்னா, கர்த்தர் கையில கொடுக்கிற அந்த மனப்பக்குவத்தை நம்ம உண்டு பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு போதகர் ஒரு திருச்சபையை கட்டுவதற்கு பல லட்சம் ரூபாய்கள் அவர் சேர்த்து வைத்திருந்தார். ஆனா அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு பயங்கரமான தடை வந்துட்டே இருக்குது. 2-3 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் அது நடக்கவே இல்லை. அப்போ வெளிநாட்டில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வேறு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறதுக்காக வந்தார். அப்போ இவருக்கு இவருடைய சர்ச்சில் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்தாங்க. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சாரு. அப்போ இந்த பாஸ்டர் அவர்கிட்ட ஷேர் பண்றாரு, இந்த மாதிரி நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆலயத்தை கட்டுறதுக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அது தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இல்ல, பணம் இருந்த உடனே, ஆள் இருந்த உடனே, இடம் இருந்த உடனே, அதற்குரிய உங்களுக்கு திறமை இருந்த உடனே, இன்ஜினியர் இருந்த உடனே அதை கட்ட முடியாது. பணத்தினால நீங்க கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரை சார்ந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டா, ஆரம்பிங்க, சங்கிலி ஜபத்தை ஆரம்பிங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணி, இவ்வளவு மணி நேரம் ஜபம் பரலோகத்தில் போய் எட்டிரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கிலி ஜபத்தை ஆரம்பிச்சு, அந்த ஊழியக்காரர் எவ்வளவு மணி நேரம் ஜபம் சொன்னாரோ நீங்க நம்ப மாட்டீங்க. அப்போ அவ்வளவுதான், எல்லா காரியமும் கைகூடி அந்த வேலையை ஆரம்பிச்சு அதை ஒரு 6 மாதத்துக்குள்ள பிரதிஷ்டை பண்ணுகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை இந்த ஃபர்ஸ்ட் டேவில் நம்ம புரிஞ்சுக்கணும். மாம்சத்தில் நம்ம பண்ணியாச்சு, நம்ம கொண்டு இப்போ ஒரு ரெஸ்யூம் இருக்குது, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், அந்த இடத்துல கொண்டு போய் ரெஸ்யூமை கொடுத்தாச்சு, அதுக்காக பக்காவாக ப்ரிப்ரேஷன் ஆகியாச்சு, அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு செய்தாச்சு. உங்களுடைய பார்ட்டி எல்லாமே செஞ்சும் சிலது நடக்கல அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் யாருடைய கரத்தில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா கர்த்தருடைய கரத்திலேயே நீங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஆண்டவரே
என் வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது, என் வேலை உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது, என் உயர்வு உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற சர்ச்சில் இருக்கிறவங்களாலும் சரி, லைவ்ல இருக்கிறவங்களாலும் சரி, உங்களுடைய கைக்கு நீங்கள் வந்து நேரிட்ட செஞ்சு அதற்கு பிறகு நடக்காத போது இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே உங்க கரத்திலேயே நான் கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 டைம் எல்லாருடைய கரங்களையும் மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலேயே நான் தர்றேன், என்னுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்திலேயே நான் தர்றேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிருச்சு ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தோற்று போயிருச்சு ஆண்டவரே. அதனால நான் நம்புறேன், இதை என்னால பண்ண முடியாது, இதை என்னால செய்ய முடியாது. இதை முன்னின்று நடத்துகிறவர், இதை ஆரம்பிக்க போகிறவர், இதை முடிக்க போகிறவர், இதை எனக்கு வெற்றியாய் நடத்த போகிறவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற, என்னை நேசிக்கிற, என்னுடைய உயர்வை விரும்புகிற பரிசுத்த ஆவியானவரே, இதை நீர் செய்ய போகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. முழு பலத்தோட கூட இயேசுவே ஆண்டவரே, இது என்னுடைய கரத்திலே அல்ல, இது உங்க கரத்துல, உங்க கரத்துல நான் கொடுக்க ஆசைப்படுறேன். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே. கொடுங்க உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கையில கொடுங்க. அவர் ஒரு பரம குயவன், அவன் ரொம்ப வெற்றியான குயவன். அவர் அழகாய் வணைகிறார், அவர் அழகாய் ஆரம்பிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இன்று முதல் கர்த்தருடைய கரத்திலே அந்த காரியம் எடுக்கப்படுகிறது, அந்த எதிர்காலம் எடுக்கப்படுகிறது, பிள்ளையினுடைய வாழ்க்கை எடுக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இதோ தன்னுடைய கரத்திலே எடுக்கிறார். கர்த்தர் கரத்திலே எடுத்து அதற்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஓ, அதற்கான நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தரே முன்னின்று நீங்க கரத்துல எடுங்கப்பா, நீங்க கரத்துல எடுங்க ஆண்டவரே, நீங்க கரத்துல எடுங்கப்பா, நீங்க கரத்துல எடுங்க, நீங்க கரத்துல எடுங்கப்பா, நீங்க கரத்துல எடுங்க, நீங்க கரத்துல எடுங்க. நன்றி நன்றி நன்றி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஓ ஹalleluya, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எஸ், அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய கையிலே அவர் எடுத்து விட்டார். நான் நம்புகிறேன், அவர் இனி வரைய ஆரம்பிக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே எடுத்து விட்டார். நம்முடைய எதிர்காலத்தை அவர் கரத்திலே எடுத்து விட்டார். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த துவக்கம், அந்த துவக்கம் இயேசுவின் நாமத்தில் ஆரம்பமாகட்டும். உம்முடைய கரத்திலே எடுத்து, இனி நான் அல்ல, இனி என் பலன் அல்ல, இனி என் திறமைகள் அல்ல, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. நீர் அதை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். எங்களோடு கூட நீர் இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படட்டும். இந்த திடீரென்று ஆண்டவர் வந்து என்னுடைய மனதிற்குள்ளாக ஒரு 3 நாட்கள் இந்த போல ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய உந்துதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஸோ அதன் விளைவாக திடீர்னு ஒரு வாரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி, ஸோ இத்தனை பேர் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது நான் நம்புகிறேன், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களெல்லாம் அப்படியே முறிந்து விழுகிறது. ஆமென். அதனால் நம்முடைய முழங்காலுக்கு பெரிய வலிமை இருக்கிறது. பரிசுத்தவான்கள் ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார், மூளையினால் முடியாதது முழங்காலால் முடியும்.
நம்முடைய முழங்காலுக்கு பெரிய பவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிதானமாய் ஆண்டவரிடத்திலே வந்து அதை வேண்டும் இதை வேண்டும் அப்படின்னெல்லாம் ரொம்ப கேட்காம, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு போதும், ஆண்டவரையும் ஆண்டவருக்கு ஒத்ததையும் கேட்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை. நீங்க கேட்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும் அப்படின்னு கேட்டுற வேண்டாம். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும், அங்கு நான் உமக்கு சாட்சியாய் வாழ்வேன், அங்கு இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி நான் சொல்லுவேன், அதுக்கு எனக்கு ஒரு வேலையை தாங்க. அதான் அன்னாளுடைய ஜெபத்துல ஒரு வித்தியாசத்தை பாருங்க. தேவரீர் ஸ்பெஷலா குறிப்பிட்டு கேட்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உம்முடைய ஊழியத்துக்காக அதை அனுப்புவேன் அப்படின்னா ஆண்டவரை சம்பந்தப்படுத்தி தான் அவருடைய ஜெபம் இருக்குது. உடனே அடுத்த வார்த்தை, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டதை அவர் தருவார். ஒரு வீடு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆண்டவரே அவங்க வீடு கட்டினாங்க, இவன் வீடு கட்டி இருக்கிறான், எனக்கு ஒரு வீடு தர மாட்டீங்களா? பொல்லாதவன் வீடு கட்டி இருக்கிறான், விக்கிரகாராதனக்காரன் வீடு கட்டி இருக்கிறான், என் சொந்தக்காரன் என்னை திட்டுனவன் வீடு கட்டி இருக்கிறான், எனக்கு ஒரு வீடு தர மாட்டீங்களா? அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்றது வழக்கமா இருக்கும். ஆனா அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே அவங்க கட்டுறாங்க அதெல்லாம் இல்லை, நீர் எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பீரானால் அதுல உங்களுக்குன்னு ஒரு பிரேயர் ரூமை நான் வைப்பேன், நான் அங்க ஆராதிப்பேன், நாம் விடுதலையோட ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு வீட்டை எனக்கு தாரும், நான் நிறைய நேரம் ஜெபிக்கிறது எனக்கு ஒரு வீட்டை தாரும். அப்போ நீங்க கேட்கிற ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய ஒரு வழி நடத்துதல், ஆண்டவருடைய சித்தமானது, அதுல ஆண்டவர் இருக்கணும். அதுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. எப்போ ஜெபம் பண்ணாலும் அப்படிதான். அதான் நீங்கள் எதை கேட்டாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் இருக்கணும். பர்சனலா வேதம் சொல்லுகிறது, நம்மை கர்த்தர் இந்த உலகத்துல உருவாக்குறதற்கு காரணமே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். சோ நீங்க இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே கேட்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய சித்தம் இருக்குதா, ஆண்டவருடைய பிரியம் இருக்குதா, ஆண்டவர் அதுல இருக்கிறாரா, ஆண்டவருக்கு அதுல என்ன நம்ம செய்ய போறோம், ஆண்டவருக்கு அதுல என்ன சாட்சி இருக்குது, இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நான் நம்புறேன் அது கர்த்தருக்கு சித்தமா இருக்குமானால் அது உங்களுக்கு பெஸ்டா கர்த்தர் உங்களுக்கு வந்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு இடத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டோம், அதை எதற்காக கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த பட்டணத்துல அழிஞ்சு போகிற ஜனங்கள் லட்சம் இருக்காங்க, அவங்கள எல்லாம் கூப்பிட்டு உங்களை ஆராதிக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய மனசு, என் பிள்ளை எனக்காக தானே, என்ன ஆராதிக்க தானே, உடனே பரலோகம் அதற்காக கையெழுத்து போட்டது என்று நான் நம்புகிறேன். இந்த முதலாம் நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே அவருடைய நாமத்தை பற்றி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா, கர்த்தர் அதை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு உங்க வீட்டில் ஒரு திருமண காரியம் நடக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் தருவார். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னையிலிருந்து நம்முடைய ஜெப பேட்டரை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, எதை கேட்டாலும் உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதித்து வருங்காலத்தில் அவன் எப்படி பண்ணணும்னா உமக்கு சாட்சியா வாழணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாருங்க எல்லாமே நம்மை தேடி வரும். ஸோ இன்றைக்கு இந்த முதல் நாளில் சரி எப்படியாவது ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு
அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டாங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் காலையிலிருந்து தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் தொட்டு கொண்டே இருந்துச்சு. அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய ராஜா, அந்த நாட்டிலே வேலை செய்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு. அப்படின்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் ஆசீர்வாதமா இருப்பதை அவர்களால பார்க்க முடியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்கே இருக்க வேண்டாம், இது உன்னுடைய ஊர் அல்ல, இது உன்னுடைய சொந்த நிலமும் அல்ல, நீ பரதேசியாய் வந்தவன், நீ எங்கிருந்தோ வந்தவன், அதனால ஒண்ணு பண்ணு, நீ எங்களை விட்டு போய்விடு அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க, அவனை துரத்துகிறார்கள். இந்த உலகத்துல நம்ம நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்படுகிறது என்ன அப்படின்னா, இந்த ரிஜெக்ட் பண்ணப்படுறோம் பாருங்களேன், புறக்கணிக்கப்படுறோம் பாருங்களேன், நம்மளை வேண்டாம் என்று உதறுகிறாங்க பாருங்களேன். அப்போ நமக்கு நிறைய பேருக்கு கவலையா இருக்கும். ஒரு கிரௌடா நின்று சிலர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ள போனாங்கன்னா உடனே அந்த பேச்சை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அது அவங்க நம்மளை வெறுக்கிறது அப்படியே நம்முடைய கண்ணுக்கு தெரியும். அப்படியே வெறுப்பாங்க, அமைதியாயிருவாங்க, அப்படியே கேடு சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சீரியஸ் ஆயிடுவாங்க. இது என்ன அப்படின்னா, புறக்கணிக்கப்படுதல். நிறைய பேர் இன்டர்வியூக்கு போய் அங்க புறக்கணிக்கப்படுவாங்க. நிறைய பேர் குடும்பத்தினுடைய நபர்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். நிறைய பேர் ஸ்கூலு காலேஜில் புறக்கணிக்கப்படுவார்கள். ஆனா இன்றைக்கு இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர், இல்லைன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த புறக்கணிப்பிலே இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. புறக்கணிப்பில் நீங்க சோர்ந்து போக வேண்டாம், புறக்கணிக்கும் போது நீங்கள் மனம் தளர வேண்டாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஆண்டவர் இந்த புறக்கணிப்பை, நீ எங்களை விட்டு போய்விடு அப்படின்னு அவனை துரத்தினார்கள். கர்த்தர் அவனை என்ன பண்ணினார் அப்படின்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகான வசனம். நீங்கள் அதே 26ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். கவனிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த வசனம், நீ எங்களை விட்டு கேட்கல, நீ எங்களை விட்டு போய்விடு, ரிஜெக்ட் பண்ணியாச்சு, நீ எங்களோட இருக்காத, நீ எங்களுக்குள்ளே இருக்காத, எங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ சின்னவன் நாங்க பெரியவங்க, நீ எங்க கூட சம்பந்தம் கலக்க கூடாது, நீ அழகு இல்லை, நீ அறிவில்லை, நீ அப்படின்னு சொன்னவங்க. இப்ப 27வது வசனம் சொல்லுது, இப்போ ஈசாக்கு கேட்கிறான், நீங்கள் ஏன் என்னிடத்திற்கு யாரு? ஒரு நாள் இவன் வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் ஆண்டவர் நிலைமை அப்படியே தலைகீழா மாற்றி இப்போ அவங்க இவனிடத்துல சம்பந்தம், எங்களை நல்லா வச்சுக்கோ, நாங்க உங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம், அந்த அளவிற்கு கர்த்தர் ஈசாக்குனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். நான் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஆணித்தரமா சொல்றேன். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு நாள் உங்களை வேண்டாம் என்று துரத்தி விட்டவர்கள், போ போ அப்படின்னு தள்ளினவங்க, கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தள்ளினவங்க, நீங்க கூட இருக்கிறதுக்கு இஷ்டப்படாதவங்க, அப்படியே வார்த்தையினால கொல்றவங்க, நீங்க தனியா உங்களால நிக்க முடியல, தனியா உங்களால போக முடியல, ஐயோ என்னை இப்படி துரத்துறாங்களே, இவ்வளவு ரிஜெக்ட் பண்றாங்களே, என்னால தாங்கவே முடியலையே, இவங்களை டிபெண்ட் பண்ணி நான் வாழ வேண்டியது இருக்குதே அப்படின்னு யார் இந்த நிலைமையில இருந்தாலும் சீக்கிரமா கர்த்தர் ஒரு நாளை கட்டளை இடுவாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி, யார் உங்களை தள்ளினார்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளை இடுவார். கரங்களை தட்டும் போது அப்படியே நடக்க போகிறது. கர்த்தர் அதை செய்வார்.
அவர் ஈசாக்குனுடைய தேவன், அவர் ஈசாக்கின் ஜெயபலமானவர். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே அவருடைய பிரசன்னத்தோடு வந்திருக்கிறார். இதோ உன்னுடைய பிள்ளையை தேடி வருகிற ஒரு நாள் வரும், உங்களை தேடி வருகிற ஒரு நாள் வரும். கர்த்தர் அந்த அளவிற்கு மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டுவார். ஆமென் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். முழு பலத்தோடு கூட உங்கள் சொந்தங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக, உங்களோடு படித்தவர்களை கர்த்தர் ஆமென் கர்த்தரே கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அவர் அவ்வளவு சீக்கிரமாய் நம்மளை கைவிட்டு விடுவாரா? அப்போ யாராவது உங்களை வேண்டான்னு உங்களை துரத்தும் போது, நீங்க இருக்க வேண்டான்னு சொல்லும் போது, உங்களை ரிஜெக்ட் பண்ணும் போது, நீங்க உடனே மனசுல நினைக்கணும், ஒரு நாள் தேவன் என்னை ஆசீர்வதித்து, ஒரு நாள் தேவன் என்னை பெருக பண்ணி அவர்களை எனக்கு முன்பாக கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். இது ஈசாக்குக்கு மட்டும் அல்ல, கர்த்தர் நமக்கும் செய்கிற கர்த்தர். ஆமென். நீங்கள் வேதத்தில் இதே சம்பவத்தை யோசேப்புக்கு அப்படியே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேட்ச் ஆகும் பாருங்க. அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இல்லை, நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சமாதானம் இல்லை, நீ இருக்கிறதுனால தான் இந்த குடும்பத்தில் குழப்பம் வருது, நீ இருக்கிறதுனால தான் எங்களுக்குள்ள சண்டை வருது, நீ இருக்கிறதுனால தான் அப்பா எங்களை தப்பா நினைக்கிறாரு, நீ இருக்கிறதுனால தான் நாங்கள் செய்கிற தப்பெல்லாம் போட்டு உங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குற, அதனால நீ ஒன்று பண்ணு, நீ இங்க எங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்காத. முதல்ல அவங்க பண்ணின பிளான் அவனை கொன்றுலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா ஒரு சகோதரன் சொல்கிறான், அவனை கொன்னு ரத்த பழிய நம்ம ஏன் சுமக்கிறோம், அதனால ஒண்ணு பண்ணுவோம், அவன் டெய்லி நமக்கு முன்னாடி இருந்தா தானே நமக்கு டென்ஷன் ஆகுது, அதனால வித்துருவோம். அதுவும் மீதியானுடைய கையில வித்தா திரும்பி அவன் வரவே மாட்டான்ல. அப்போ எந்த அளவிற்கு யோசேப்பை வெறுத்தாங்க பாருங்களேன். இதே சூழ்நிலையில நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க போயிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வேலை ஸ்தலத்துல பார்த்தாலே பிடிக்காது பாருங்களேன். நீ எதுக்கு வர்ற, நீ எதுக்கு வர்ற, அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வரும். இது வெறும் வேலை ஸ்தலத்துல மட்டும் இல்ல, குடும்பத்திலையும் அப்படிதான், ஒரு ஃபங்க்ஷன்லயும் அப்படிதான். எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு நபர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசலாம். பாஸ்டர் எங்க குடும்பத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்க அப்படி பண்றாங்க, நான் பேசுறத விரும்ப மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்தாலே கோவப்படுறாங்க, என்னை பார்த்தாலே அவங்களுக்குள்ள எரிச்சல் ஆகுது. அப்படி இருக்கிறீர்களா? ஒரு நாள் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் மூஞ்சிய முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா என் தேவன் அவனோடு கூட இருந்ததுனாலே அவனுடைய முகத்தை பார்த்துதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருந்ததை யார் மாற்ற முடியும்? இப்பொழுது நடப்பதாக. ராஜா, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த மகன், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த மகள், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த குடும்பம், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த குடும்பம் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர்கள் வந்து முன்பாக நிற்கிற ஒரு நாள் வரட்டும். எங்க பிள்ளை தேடி போக கூடாது, எங்க பிள்ளை தேடி போக கூடாது, அவர்கள் தேடி வருகிற ஒரு நாளை ஹல்லேலூயா 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 துரத்தி விட்டுட்டு, உங்களை அனுப்பி விட்டுட்டு திரும்ப நீ என்கிட்ட வருவேன்னு நிறைய பேர் சவால் விட்டு கடந்து போகலாம். நீங்க மனசுல நினைக்கலாம், ஆண்டவரே ஒன்ன மட்டும் அனுமதிச்சிடாதீங்க, நான் திரும்பி அவனுக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது. அவங்க இவ்வளவு என்ன அவமானப்படுத்தி அனுப்புனாங்க, இவ்வளவு என்ன வெட்கப்படுத்தி அனுப்புனாங்க, மறுபடியும் அவங்க முன்னாடி நான் நிக்கணுமா, நான் போய் நின்றுவேனா, கர்த்தர் அப்படியே அனுமதிச்சிருவாரான்னு யார் கலங்கி போய் இருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவர்களுக்கு முன்பாக உங்களை அல்ல, உங்களுக்கு முன்பாக அவர்களை கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்து, இது சத்தியம், இது தேவனுடைய சத்தியம், இது அப்படியே நடக்கும். அப்பாவை பார்த்து இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். உங்க பிரசன்னம் அப்படியே பிள்ளைகளை தொடரட்டும். உம்முடைய மகிமை இந்த முதல் நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மேல அப்படியே இறங்கி இறங்கி வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்க்கிறவர் முன்பிலும்
தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவே. எதிர்க்கிறவர் முன்பிலும் சொல்லோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீ எங்களை விட்டு போய்விடு, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ எங்களை விட ரொம்ப பெரிய ஆளா போயிடுவ போல தெரியுது அப்படின்னு துரத்தின அவர்கள், அதான் உன் மூஞ்சிய முழிக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன அவங்களையே கர்த்தர் கொண்டு போய் அவனுக்கு முன்பாய் கர்த்தர் நிறுத்தினான். ஆமென் சொல்லுவோம். ஸோ இரண்டாவதாக நம்பர் 2, நம்மளை ரிஜெக்ட் பண்ணப்படுகிற இடத்துல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாசிக்கும் போது தாவீது தன்னுடைய வீட்டில் இல்லாத போது, வசனத்தை போடுங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஒரு டைம் கூட வாசிக்கலாமே, ரொம்ப ஆசீர்வாதமாக வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று. அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இப்போ இந்த வீட்டில் உள்ளவங்க ஈசாயும் அவங்களுடைய மனைவி இல்லை அண்ணன் தம்பி தாவீதை வேணும்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணது மாதிரி ஒன்றும் தெரியல. எந்த அம்மா அப்பாவும் தன்னுடைய வீட்டிலே ஒரு விருந்தாளி, அதுவும் அந்த நாட்டில் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாருன்னும் போது கண்டிப்பாக அவர் அனுப்பியிருக்க கூடாது. ஆனால் என்ன ரீசன் அப்படி அனுப்பினாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஆடுகளை கண்டிப்பாக மேய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தில் யாரை அனுப்பலாம், யார் இங்க தேவைப்பட மாட்டாங்க, யார் யூஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கும் போது அவருடைய மனசுல கரெக்டா வர்றது யார் அப்படின்னா, தாவீது இந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டான், பயன்பட மாட்டான். அவன் யூஸ் இல்லை, அவன் இங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், அவன் இங்கே இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். அவன் இங்கே இருந்த உடனே அவனை ராஜாவா மாத்த போறதும் இல்லை, சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ண போறதும் இல்லை. அதனால நீ போப்பா, நீ போ, நீ இங்க எதுக்கு இருக்கிற? அப்போ தன்னுடைய குடும்பத்தாராலே அப்படியே அறியாமையில கூட அவன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இப்ப தன்னுடைய ஆடுகளை மேய்க்க போறான். ஆனா கொஞ்ச நேரம் தாண்டி சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தேடுகிற தலைவன் நீங்க ரிஜெக்ட் பண்ணின அந்த தாவீது தான் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா? சிஸ்டர், உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா? ஒரு பொருட்டாகவே உங்களை எடுக்கலையா? எல்லாத்துலயும் கழிச்சு போட்டது மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? அப்படிதான், அதான் அப்படி லாஸ்ட்ல உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இரண்டாவதாக ரிஜெக்ட் பண்ணப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களை தலைவனாய் மாற்ற, உங்களுக்குள்ள ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் தருவதற்காக தான் அங்கே வேண்டாம் என்று அவர்கள் தள்ளினார்கள். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தனியாக நிற்க பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை தலைவனாய் கர்த்தர் நிற்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை தலைவியாய் நிற்க பண்ண போகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு அருமையான ஒரு போதகர்
தன்னுடைய ஊழியத்தை 2 பைபிள் காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட் 2 பேரும் பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், சாகிற வரைக்கும் ஒன்றா உட்கார்ந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஆரம்பித்தாங்க. பல வருடங்கள் தாண்டினது. அப்போ அதில் ஒருத்தர் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு இந்த மீட்டிங் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ண தெரியும். பின்னாடி இருந்து அவர் நல்லா வேலை செய்வார். பின்னாடி இருந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, இந்த வர்றவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப அழகாக அவர் பண்ணிடுவார். ஆனால் அவருக்கு என்ன பண்ண தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு அவருக்கு என்ன தெரியும்னா, அவர் இந்த வேலையெல்லாம் அதிகமாக போக மாட்டார். அவர் அழகாக ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணி நின்று அப்படியே பிரசங்கம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, தாளம் தப்பாமல் அவருக்கு தெரியும். சில நாட்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்த உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, இதை பாரு, இங்கே வர்ற அத்தனை கூட்டமும் உனக்காக வரல, உனக்காக வரல. யாருக்காக வருதுன்னா எனக்காக தான் வருது. நான் தான் பிரசங்கம் பண்றேன், நான் தான் பாட்டு பாடுறேன். நீ யாருக்குமே தெரியாம நீ மறைஞ்சிருந்து பண்ற ஆளு. அதனால நீ என்ன விட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை அழகா நடத்திடுவேன். ஸோ இந்த மகனுக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சாமா. ஆண்டவரே, உண்மையில தான் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது. நான் இனி வெளியே போய் என்ன பண்ணுவேன், வெளியே போய் எப்படி ஊழியம் செய்வேன், எப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். அப்போ இவர்கள் 2 பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவர் அந்த சர்ச்சிலேயே அந்த பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் இருந்துட்டாரு. இவரிடத்துல ஒரு 15 பேர் சேர்ந்து இப்பொழுது வெளியே போய் ஊழியம் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போ ஒரு போதகரை சந்திக்கும் போது அவர் சொன்னாராமா, இல்லை, அவனை பெரிய ஜாதி ஆக்குவார், ஒன்னை அதை விட பெரிய ஜாதி ஆக்குவார், நீ போ அப்படின்னாரோ. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஊழியக்காரரும் ஊழியம் செய்கிறார், அவருக்கும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள். ஆனா இவருக்கு அவரை விட 10 மடங்கு சம்மர்த்தராய் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். அப்போ சில இடத்துல நம்மளை கலட்டி விடுறாங்கன்னா, சில இடத்துல நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, சில இடத்துல நம்மளை வேண்டான்னு துரத்துறாங்கன்னா, நான் நம்புறேன் உங்களை அழிக்கிறதற்காக அல்ல, உங்களை ஒரு தலைமைத்துவத்துக்காக நீங்க ரெடி ஆயிக்கீங்க. நீங்க ஒரு மேனேஜருக்காக ரெடி ஆகுங்க, நீங்க ஒரு ஓனருக்காக நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க ஒரு தலைவனாக நீங்க ரெடி ஆகுங்க. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை வேறு பிரிப்பதற்கு காரணம், நான் நம்புகிறேன், உங்களை தலைமையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை தலைமைத்துவ அபிஷேகத்தை அதற்காக ஆயத்தமாக்கப்படுங்க, அதற்காக ஆயத்தமாக்கப்படுங்க. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஒரு தலைமைத்துவத்திற்கு நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உன் கையில நிறைய பேரை கர்த்தர் தரப்போறாரு. உன் கையில கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் தரப்போறாரு. உங்க கையில கர்த்தர் ஆளுகையை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்க கைகளின் மூலமாய் கர்த்தர் விரிவாக்கத்தை தரப்போறாரு. ஆமென். நீங்கள் அடங்கி இருப்பதற்காக அல்ல, நீங்கள் அந்த அண்டர்ல இருப்பதற்காக அல்ல, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமென். சோ ரிஜெக்ட் பண்ணும்போது, வேண்டான்னு ஒதுக்கி தூரத்தில் தள்ளும் போது, நீங்க உடனே மனசை விட்டுட்டு அவ்வளோதான், இனி எங்க போனாலும் நமக்கு வாழ்வு இல்லைன்னு நினைக்காதீங்க. எப்படி நம்ம தாண்டுவோம், எப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நம்புறேன், அவங்க உங்களை கை விடுவது கர்த்தர் உங்களை ஒரு தலைமையாய் மாற்றும்படி. ஹல்லேலூயா. அதுக்காக அவங்க கெட்டு போகணும், அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லலை. அவங்க வாழ்க்கையை அப்படி பார்த்துக்கட்டும், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு இடத்துல கொண்டு வச்சு உங்களை வளர்த்தி தலைமைப்படுத்தி உங்கள் மூலமாய் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு கூட, ஆண்டவரே நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைய பேரை தலைமையாய் மாற்ற போகிறார். கர்த்தர் தலைமையாய் மாற்ற போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்புங்க, நம்புங்க, நம்பி ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீ ஆயத்தப்படு பிரதர், நீ ஆயத்தப்படு சிஸ்டர், நீ ஆயத்தப்படு. உன் கீழே கர்த்தர் 10,000 பேரை தரப்போறாரு. உங்க கீழே கர்த்தர் ஒரு சமுதாயத்தை தரப்போறாரு. உங்க கீழே வேலை ஆட்களை கர்த்தர் தரப்போறாரு. நீங்க ராஜாங்கத்துல உட்காருகிற நாள் வரும், நீங்க ஆளுகையில உட்காருகிற நாள். ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அவர்களை ஆண்டு கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம்.
என் தேவன் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார். சில இடங்களிலிருந்து நம்மளை வேண்டாம் என்று துரத்தும் போது நீங்க எதுக்கு ஆயத்தப்படணும்னா, ஒரு தலைமைத்துவத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ரெடி ஆகணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு தலைமைத்துவத்துக்கு ரெடி ஆகுங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்தாரே ஆனால் நான் நம்புறேன் உங்களை அழிக்கிறதற்கு முடியாது, உங்களை ரிஜெக்ட் பண்றதற்கு முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க சில இடங்களிலிருந்து வெறுமையா வரலாம், வெறுமையா உங்களை அனுப்பி விடுறத குறித்து நீங்க கவலையே படாதீங்க. ஹலோ, உங்களை வெறுமையா அனுப்பி விடுறத குறித்து கவலையே படாதீங்க. 10 வருஷமா உழைச்சிருக்கலாம், 20 வருஷமா உழைச்சிருக்கலாம், உங்க பலத்தை எல்லாம் செலவிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நன்றி கூட இல்லாம உங்களை வெறுமையா அனுப்புறாங்களா? நான் நம்புறேன் அவங்க வெறுமையா அனுப்புறதற்கு காரணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுக்க வச்சிருக்கிறதுனால தான் அவங்க உங்களை வெறுமையா அனுப்புறாங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். யாராவது வெறுமையா அனுப்பிட்டாங்கன்னா, பிள்ளைகளை பெற்றோர் வெறுமையா அனுப்பும் போது, எஜமானன் வேலை செய்கிறவங்களை வெறுமையா அனுப்பும் போது, நம்ம இவ்வளோ பாடுபட்டோமே, இவ்வளவு கஷ்டப்பட்டோமே. பாருங்க, யாக்கோபா அவங்களுடைய மாமனாரை அனுப்பும் போது இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு விடணும்னு நினைச்சான். மொத்தத்தையும் எடுத்துடணும், இவனை வெறுமையா அனுப்பணும், இவனுக்கு எதுவுமே கொடுத்து அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சுதான் நினைச்சான். ஆனா யாக்கோபு சொல்லுகிறான், நீர் 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினீர், என்னுடைய தகப்பனாருடைய தேவன் என்னோடு கூட இல்லைன்னா நீர் என்னை வெறுமையா அனுப்பி இருப்பீர். ஆனா என் ஆண்டவர் எப்படின்னா, வெறும் கோலும் கையுமா வந்த எனக்கு பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் கரங்களை தட்டும் போதே வெறுமையாய் அனுப்பப்பட்ட உங்க ஒவ்வொருத்தரையும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவார். அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஆமென். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பே? எப்ராயிமே. பாடுவோம் எல்லாரும். ஓ இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல, ஓ ஹல்லேலூயா, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து. இப்ப கைய மேல தட்டி, எப்ராயிமே, இஸ்ரவேலே. அப்பா, இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போது ஒரு தலைமைத்துவத்தின் ஆவி, ஒரு தலைமைத்துவத்தின் அபிஷேகம், ஒரு தலைமைத்துவத்தினுடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் மேல இப்பொழுது ஊற்றப்படட்டும். எப்ராயிமே, உன்னை எப்படி, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பே? ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லல. அப்போ நம்மளை வேண்டாம் என்று சிலர் ஒதுக்கும் போது, நம்மளை தள்ளி விடும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை உடனே எதுக்கு நீங்க ஆயத்தமாகணும்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா லீடரா மாத்த போறாரு. கர்த்தர் என்ன தலைமையாய் மாத்த போறாரு. கர்த்தர் என் தலைமையில என்ன ஒரு ஹெட்டா வைக்க போறாரு. நான் சம்பளம் கொடுக்க போறேன். நீங்க சம்பளம் வாங்குற இடத்துல உங்களை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை சம்பளம் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போறார். சீக்கிரமா இது நடக்கும், கண்டிப்பாக இது நடக்கும். நீங்க இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஆண்டவர் அவ்வளவு பெரிய தெய்வம். நம்மை தலைமையாய் மாற்றுகிற கர்த்தர், தலைமையாய் மாற்றுகிற கர்த்தர்.
ஹல்லேலூயா. ஸோ அதுக்காகத்தான் நம்மளை என்ன பண்றாங்கன்னா அவங்க போயிரு, வேண்டாம், இருக்காத அப்படின்றாங்க. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். ஸோ நம்பர் 1 முதலாவதாக சொன்னேன், நம்மளை ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, நம்ம எதுக்காக ரிஜெக்ட் பண்றாங்களாமா? யார் நம்மளை வேண்டான்னு தள்ளுறாங்களோ அவங்கள கர்த்தர் நமக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். இது விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? என் வீட்டில் இருக்காதுன்னு உங்களை துரத்துனாங்களா? ஒரு நாள் உங்க வீடு கட்டி பிரதிஷ்டைக்கு அவங்க வந்துப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் கண்டிப்பா வைப்பார். இது நடக்கும், இது நடக்கத்தான் போகிறது. நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். அதுதான் கர்த்தருடைய பெரிய மகிமை, வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தருடைய மகிமை இந்த நாள் முழுவதும் நம்மை சுமந்து வந்துருச்சே. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்மளை மற்றவங்க தள்ளுறது, வேண்டான்னு ஒதுக்குறது, ரிஜெக்ட் பண்றது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன்னை ஒரு தலைமைக்காக நான் என்ன பண்றேன்னா உன்னை அழகாக நான் ப்ரிப்ரேஷன் பண்றேன். ஆமென் சொல்லுங்கள். சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டாங்க. அந்த லெட்டரில் நீங்கள் எங்களுக்கு நிறைய கீழ்ப்படியலை, நாங்கள் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்கல, அதனால நாங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இனி எங்கள்கிட்ட பேசவோ, எங்கள்கிட்ட ஆட்கள்கிட்டத்தில் பேசவோ அப்படியெல்லாம் கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லெட்டர் எனக்கு அனுப்புனாங்க. அப்போ அந்த லெட்டரை படித்து பார்த்தேன். அப்படி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேணான்னு துரத்திட்டாங்க, அவ்வளோதான், நம்ம அவங்க சொன்னபடி கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது அப்படிதான். இல்லைப்பா, அது ஒரு தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்திலேருந்து உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நீ கவலைப்படாத, உன்னை ஒரு தலைமைத்துவமாய் நான் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் சில வருஷங்களுக்குள்ளாக இந்த கம்ஃபர்ட் திருச்சபையை 1 இல்லை 6 இல்லை, கர்த்தர் 100ஆய் மாற்ற போகிறார். ஒரு தலைமை இடமா இந்த இடத்தை மாற்ற போறாரு. இது ஹெட்செச்சா மாற போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கம்ஃபர்ட் திருச்சபைகளுக்கு இந்த திருச்சபை ஒரு தலைமை இடமாய் மாறும். இதிலிருந்து கிளைகள் வளர்ந்து போகும். இதிலிருந்து நிறைய கிளைகள் உருவாகும். அந்த கிளைகள் மூலமாய் லட்சக்கணக்கான ஜனங்கள் சந்திக்கப்படும். அதற்காகத்தான் அப்படிப்பட்ட ரிஜெக்ஷனை கர்த்தர் நமக்காய் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்த அதே ஆதியாகமத்தில், தேங்க்யூ ஜீசஸ், 26ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 28வது வசனம், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நான் மூன்றாவதாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஈசாக்க நீ போயிரு, நீ வேண்டாம், நீ எங்க கூட இருக்காத, நீ வளர்ந்துட்டே இருக்கிற அப்படின்னு அவனை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா, நீங்க யாரும் அவனுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்க யாரும் அவனை ஆசீர்வதிக்க வேண்டாம், உங்கள்கிட்ட எதையுமே அவன் எடுக்க வரல, என் பிள்ளைய நான் ஆசீர்வதிப்பேன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த ரிஜெக்ஷனை கர்த்தர் அனுமதிக்கிறார். இப்போ அவனை தேடி வந்த பகைஞர் அவனை பார்த்து, நான் கொடுத்ததுனால தானே நீ நல்லா இருக்கிற, நான் தானே உனக்கு வண்டி கொடுத்தேன், நான் தானே உனக்கு வீடு கொடுத்தேன், நான் தானே உனக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் தானே ஒரு துறவு கொடுத்தேன், எங்க துறவை தானே நீ திருடி வச்சிருந்த, எங்களுடைய ஆட்டு மந்தையில் தானே 10 நீ எடுத்துக்கிட்ட, எங்க தண்ணீர் தானே உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒன்னு சொல்லுறாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை நல்ல கரங்களை தட்டி இன்னைக்கு துரத்துகிற, ரிஜெக்ட் பண்ணுகிற, வேண்டாம் என்று சொல்லுகிற, அது நல்லது. ஹல்லேலூயா. சிலர் நம்மை வேண்டாம் என்று தள்ளுவதற்கு சில காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? என்னுடைய சேர்த்து இவனுக்கு கொடுக்க வேண்டியது வருமோ, பங்கு போட வேண்டியது வருமோ. இந்த பங்கு போட வேண்டியது வரும்போது நிறைய பேர் என்னதான் யோசிப்பாங்கன்னா, கலட்டி விடலாமான்னு தான் யோசிப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, யாரையாவது ஒருத்தரை புதுசாக வேலைக்கு எடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எங்கள் சம்பளத்தில் கை வச்சிட போகிறாங்க, அதனால அவன் மேலே போகிறாங்க. அப்போது அது மட்டும் இல்லை, வீடுகளில் கூட நிறைய பேர் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவன் என்னமோ நம்முடைய சேர்த்து பங்கு போட்டு எடுத்துகிட்டு போவான். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அதே சூழ்நிலையில் கடந்து போகலாம், உங்களை அதற்காகவே ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் நான் நம்புகிறேன்,
கர்த்தர் அவர்கள் மூலமா ரிஜெக்ஷன் என்ற ஒன்று அனுப்புறாருன்னா ஒரு நாள் நீங்க அவங்களோட உயர்ந்திருப்பீங்க. கர்த்தர் அவங்கள விட பல மடங்கு உங்களை அதிகமாக வைப்பாரு. ஆனா அவங்க யாருமே வந்து சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. கர்த்தர் ஒருவரே. எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் ஒருவரே உங்களோடு கூட இருந்து உங்களை வளர்த்தி உங்களை ஆதரித்து சகல மகிமையும் அவருக்காக அவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் தேவன் என்னை தனிமைப்படுத்துவதற்கு நோக்கம் உண்டு. கர்த்தர் என்னை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. கர்த்தர் என்னை என்ன பண்ணாருன்னா அவரே என்னை பிளஸ் பண்ண போறாரு. கர்த்தரே உங்களுக்கு தர போறாரு. உங்க அம்மா வேண்டான்னு துரத்தலாம், அப்பா வேண்டான்னு துரத்தலாம். என் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இந்த முதலாம் நாள் எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட நம்மை தலைவனாய் மாற்றுகிற கர்த்தர், புறக்கணிக்கப்பட்ட நம்மை விடுவிக்கிற கர்த்தர், ஒதுக்கின ஜனங்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாள் கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன சாட்சியாய் நிறுத்த போகிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. முழங்கால நிற்க நிற்க சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். சத்துருடைய அதிகாரம் வெட்கப்பட்டு போகிறது. அவனுடைய யோசனைகள் ஒன்றுமில்லாமல் போகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் எங்களை அங்கீகரித்ததற்காக நன்றி. நீர் எங்களை தலைமையாய் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் முடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்ற அரங்கள மேல கூடுமே. அரங்க எஸ் பே இக்காபா ஷேம் கரரோதல தப்கபரதரம. இப்பொழுது உம்முடைய தொடுதல் கூடுமே, கூடுமே. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீ. ஐய மேல தட்டி கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அப்பா, இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க ஆசீர்வாதம் பல மடங்கு வைக்கப்படட்டும். உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 3 நாட்களும் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம தலையின் மேல் அப்படியே இருக்க போகுது. ஆமென். கர்த்தர் நம்மோட இருக்கிறதுக்கு நான் நம்புறேன். நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் தியங்கணும்? அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறார். அதனால
நம்முடைய சுய பலத்தை எல்லாம் சார்ந்துக்காம கர்த்தரையே சார்ந்து வாழ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல திருச்சபையில கலந்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாய் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக முழங்கால நின்று ஜெபிக்கிறேன். அப்பா, உன்னை மனுஷங்க தள்ளுறது நல்லது, உன்னை சொந்தங்கள் தள்ளுறது நல்லது, உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க உன்னை தள்ளுறது நல்லது, உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை தள்ளுறது நல்லது. நான் உன்னை தலைவன் ஆக்குவேன், நான் உன்னை தலைவி ஆக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்க சொன்ன வார்த்தையை எங்க பிள்ளைகள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே அவர்களுக்கு நிறைவேறட்டும் சாமி. நன்றி அப்பா. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே, ஒரு ஆச்சரியம் வேணும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லும் போது அந்த 3 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் என்ன மாத்திட்டாரு, எனக்கு வெற்றியை தந்துட்டாரு, எனக்கு அடி ஸ்தலத்தை அன்னைக்கு போட்டுட்டாருன்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா.